இப்போ எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் R1, R2, R3, R4 இதில் யாரெல்லாம் கரெக்டான ரிலேஷன், யாரெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ எப்படி நம்ம எக்ஸாம்பிள் சம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருக்கோம். எப்படி நம்ம இது ரிலேஷன் எஸ் நோன்னு கண்டுபிடிப்போம். இது ஏல இருக்கணும், இது பியில் இருக்கணும், இது ஏல இருக்கணும், இது பி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ. அப்போது பண்ணலாமா? நம்ம ஏக்கும் பிக்கும் கிராஸ் ரிலேஷன் எழுதி வச்சுக்குவோம். பாசிபிள் ரிலேஷன் ஏக்கும் பிக்கும் பாசிபிள் ரிலேஷன் எப்படி எழுதுவோம்? நார்மல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இந்த ஆர்டர்ட் பேரில் எழுதுவோம்ல, அதுதான் எழுதணும். அதை எழுதி வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எழுதலாமா? கொஸ்டின் எழுதிக்கலாம். 1 2 3 7 A, B value is 3 0 -1 7. ஓகே, இப்போ இது பாசிபிள் ரிலேஷன் என்னது? A, Bக்கு எப்படி எழுதுவோம்? 1 with 3, 1 with 0, 1 with -1, 1 with 7 இந்த மாதிரி எழுதணும். 1 with 0, 1 with -1, 1 with 7, then 2 with 3, 2 with 0, 2 with -1, then 2 with 7, then 3 with 3, 3 with 0, 3 with -1 and 3 with 7. Next 7 with 3, 7 with 0, 7 with -1, then 7 with 7 எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன் 1 = 2, 1, 7, 1. இந்த செட்டு இங்கே இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்டில் 2, 1 இருக்கா? இல்லை, 2, 1 இல்லை. அப்போது நோ, it is not a relation. Okay, next question. Second question, R2 = -1, 1 இருக்கான்னு கேட்குறாங்க. -1, 1 இருக்கா? எஸ், -1, 1 இருக்கு. அப்போது இது ஒன் ஆஃப் த ரிலேஷனா? நோ, இட் இஸ் not a relation. இதை பாருங்கள். நம்பர் 3யோட கொஸ்டின் வந்து 2, -1 இருக்கா? எஸ், 2, -1 இருக்குது. 7, 1, 7, 1 இருக்கா? சாரி, 7, 7 இருக்கா? எஸ், இருக்குது. தென் 1, 3 இருக்கா? 1, இருக்குது. அப்போது இது என்னது? இதுக்கு ரிசல்ட் என்ன எழுதுவோம்? எஸ், இட் இஸ் ரிலேஷன். இட் இஸ் அ ரிலேஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் இங்கே இருக்குது. R4 7, -1 இருக்கா? எஸ், இருக்குது. தென் 0, 3 இருக்கா? 0, 3 இங்கே இல்லை. ஸோ இது இங்கே இல்லை. அப்போ ரிசல்ட் என்ன எழுதணும்? நோ, இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஓகே, அப்போ நம்ம 4 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு R1க்கு ஆன்சர் நோ, R2க்கு ஆன்சர் நோ, R3க்கு ஆன்சர் எஸ், இட் இஸ் எ ரிலேஷன், R4க்கு ஆன்சர் நோ, இட் இஸ் எ நாட் அ ரிலேஷன்.